ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குனா ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேதுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியை வெறுப்பு ஏற்றணுன்றதுக்காகவே நிறைய விஷயம் பண்ணுறாருன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜுக்கு போயிட்டு அங்கே ஒரு நாள் லீவ் போட்டுது கேட்டிருந்த அங்கே வந்த அந்த மேமும் பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செல்வியை ரொம்பவே திட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம் கூட எவ்வளோ பெரிய முக்கியமான கிளாஸவே நீ நேற்று மிஸ் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் நல்லதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நீ கெட்டு போயிட்டுருக்கூடான்னு நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அதை புரிஞ்சிக்கினா சரி, உங்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் உங்கள் வீட்டிலே வச்சுட்டு வந்துரு. ஆனால் இங்கே வரும்போது உன் ஃபுல் கான்ஸ்டியூட்டும் அந்த படிப்பு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ தனியாக அப்புறம் என்கிட்ட வா, நான் உனக்கு நேற்று என்ன நடத்தணும்னு சொல்லிட்டு நான் தனியாக டீச்சிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியும் ரொம்பவே சந்தோஷமாக தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சமைச்சிக்கிட்டு அங்கே பிரியாணி செய்கிறதுக்காக எல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் எல்லாமே வாங்கிட்டு வந்து அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் தாமரையும் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மலரும் அப்பத்தை அவன் பார்த்திங்கன்னா அங்கே சேர்த்துருக்கிற இடத்துக்கு வந்து அவன் பிரியாணி எப்படி சமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக அதை சாப்பிட்டு பார்த்தோம் ருசி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சானா அங்கே தமிழ் செல்வி கூட எப்படி சேர்ந்து வாழ்வான், இவன் பாட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளியும் உப்பையும் அள்ளி அள்ளி போட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம எப்படியாவது அந்த தமிழ் செல்வியை இந்த வீட்டிலேருந்து நம்ம துரத்தணும், அவள் அங்கே இருக்க நம்மளுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு சமயத்தில் அங்கே நம்ம தமிழ் செல்வியை நம்ம எதிராளியாக நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் தமிழ் செல்விக்கிட்ட நம்ம இது மாதிரி நடிக்கிறோன்னு தமிழ் தெளிக்கு தெரிஞ்சுன்னா நம்ம போஸு மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாபத்துரையும் தாமரையும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இப்போ சேது என்ன பண்ணியிருக்காருன்னே தெரியல. ஆனால் சேது தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழலாம் சரி, ஆனால் ஏதோ ஒன்று மனசு மாதிரி இங்கே தமிழ் செல்விக்கிட்ட பேசி மனசு மாதிரி தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் இங்கே தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு இங்கே ராஜாங்கம் உள்ளே உக்காந்துருக்காங்க. இங்கே சன்னியாசியும் பார்த்தீங்கன்னா உள்ளே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சாரத்துக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாகாந்துக்கிட்ட சன்னியாசியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கமும் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அங்கே நம்ம நாளைக்கு வரோன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மோகனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே சேது எப்படி இருக்கானே தெரியல, ஆனால் சமையல் எப்படி சமைச்சு சாப்பிட்றானே நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான், ஆனால் இங்கே தமிழ் செல்வியும் கூட சேர்ந்து வாழ்ந்தானா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தாவும் இங்கே மலரும் பார்த்தீங்கன்னா அங்கே உப்பு மிளகாத்தூளெல்லாம் தூவிட்டு வந்துடுறாங்க. வந்தாலுமே அங்கே சேது குளிச்சுக்கிட்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கி பிரியாணி நம்ம நல்லா ருசித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி வந்தானா அவங்க முன்னாடி போட்டு நம்ம சாப்பிடணும், அவளுக்கு வயிறு எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் வரட்டும், இன்றைக்கி அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா அங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கே வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுவுமே பிரியாணி போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் தமிழ் செல்வி ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே சேதுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். அவங்க சாப்பிட்டதும் உடனே காரம்னு சொல்லிட்டு அங்கே தண்ணியை தேடிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்விக்கு பயங்கரமாக சிரிப்பு தான் வருது. ஏன்னா இவங்க நல்லா செஞ்சது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கே வந்து அப்பத்தாவும் இங்கே மலரும் வந்து உப்பு மிளகா தூள் தூவிட்டு வந்து ஆனால் அங்கே சேதுக்கு தெரியவே தெரியாது. அதை சாப்பிட்டுட்டு இங்கே சேதுக்கு பயங்கரமாக காரத்தோட கத்திட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி எத்தனை வந்து கொடுக்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சேது தமிழ் செல்வியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணியும் குடிச்சிக்கிட்டு காரம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா இவங்கள பார்த்துட்டு என்னால் மனசு தேத்திக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா சேதுக்கும் அவருக்கும் சேர்த்தையே சமைக்கிறாங்க. சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே சேதுக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா சேது உடனே ரொம்பவே கோபமாகவும் அப்படிக்கே திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேது ஒரு மனசு மாதிரி அதுக்கப்புறம் தமிழ் செல்வி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு
ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இங்கே நல்லா இல்லாத மாதிரியே இங்கே சேதுவும் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க சமைச்ச சாப்பாடை இங்கே சேது சாப்பிட்டாரு அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.